அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். குரோதி வருடத்தின் 3வது மாதம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மாத கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சாகிறார்கள். கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு. சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் ஆனி மாதம் 6ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். தனம், வாக்கு, குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் ஆனி மாதம் 23ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் தொழிற்ஸ்தானத்திலே ராசி கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ராசி லக்கணங்களை விட உங்களுக்கு தந்தைக்காரகன், தலைமைக்காரகன், அரசுக்காரகன் சூரியன் விரையாதிபதியாக வருகிறார். இந்த மாதம் பாக்கியாதிபதி சுக்கிரன் மறைந்து ஆனி மாதம் 23ஆம் தேதி தான் மேற்கே உதயமாகிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் போது தந்தையை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அல்லது தந்தை வழி உறவுகளை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனி மாதம் 5 முதல் 25 தேதிக்குள் பிறந்தவர்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்கணமாக இருக்கலாம், இவர்களுக்கு சுகக்கேடு ஏற்படும். அதிக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் ஆனி 5 முதல் 25 வரை இதற்குள் பிறந்தவர்கள் அதிக கஷ்டத்திற்கு பின் தான் வெளிச்சத்திற்கு வருவார்கள். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இவர்களுக்கு உண்டு. இவர்களை இளம் வயதிலேயோ, நடு வயதிலேயோ அல்லது பிற்கால வயதிலேயோ நாய் கடிக்கும். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது சூரியனே தோஷத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். ஆனி 5 முதல் 25 தேதிக்குள் பிறந்தவர்கள் இவர்கள் நாய் கடிக்கும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி உறவுகளிடம் பகை ஏற்படும். அதி புத்திசாலியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் சூரிய பகவான் வரும்போது பிறப்பெடுத்தவர்கள் யார் தயவும் இல்லாமல் தைரியம், தன்னம்பிக்கையால் முன்னேறக்கூடியவர்கள். இவர்களுக்கு பாக்கியங்கள் குறைகிறது. படிப்பு தடை, திருமண தடை, புத்திர தடை, இப்படி இவர்களுக்கு பாக்கியங்கள் தடையாகிறது. காலபுருஷனுக்கு 9வது வீட்டை சூரிய பகவான் காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் அமர்ந்து பார்வை செய்வார். கன்னி ராசிக்கு விரையாதிபதியாக சூரியன் இருக்கும்போது தொழில் விரயம். நேரங்காலம் பார்க்காம உங்கள் அப்பாவுக்கோ அல்லது முதலாளிக்கோ நீங்கள் உழைத்து கொண்டிருப்பீர்கள். அதனால் இந்த மாதம் ஓவர் டியூட்டிலாம் பார்க்காதீங்க. உங்களுடைய நேர டியூட்டி முடிஞ்சுன்னா வேலையை முடிச்சுக்கிட்டு வர்றது நல்லது. ஓவர் டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. இது தந்தைக்கு வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் முதலாளிக்கு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, 10லே சூரிய பகவான் இருக்கும்போது கன்னி ராசி, கன்னி லக்னக்காரர்களுக்கு மட்டும் தொழில் வேலையில் விரயம் ஏற்படும். அதன் மூலம் உழைப்பு நஷ்டமாகும். சூரியனுடன் புதன், சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது இந்த மாதம்
அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். அது கொஞ்சம் அலைச்சலுக்கு பின் உங்களுக்கு வெற்றி அடையும். ராசி கேந்திரத்திலே ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யும்போது காரக பாவனஸ்தி. வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்படக்கூடிய நிலை இந்த மாதம் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 12ஆம் தேதி வரை. அதன் பிறகு லாபஸ்தானத்திற்கு புதன் வந்து விடுகிறார். லாபஸ்தானத்திற்கு புதன் வரும்போது எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும். கன்னிராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள் எல்லாமே எதிலும் எங்கும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். விவசாயிகள் பூஞ்செடி பயிர் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் பூ விளைச்சல் அதிகரிக்கும், பூ விலையும் அதிகரிக்கும். அதனால் பூ விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பூக்கள் மூலம் அதிக தன லாபம் பெறலாம். கன்னி ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமாதிபதி செவ்வாய் 4 வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். 8ஆம் வீட்டிலே அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, முகத்தில் காயங்கேயம் அல்லது எலும்பு வலி, கை கால் மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. செவ்வாய் பகவான் நேர் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது வாயில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம். முக்கியமாக பல் பிரச்சனையை, பல்வலியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே ஆனி மாதம் 1ஆம் தேதி ராகு சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். அதாவது இதுவரை புதன் நட்சத்திரத்தில் இருந்த ராகு உங்களுக்கு வேலையிலும் சரி, தொழிலும் சரி, குடும்பமும் சரி, உங்கள் மன எண்ணமும் சரி ஒரே குழப்ப நிலையாக இருந்திருக்கும். உடலும் மனமும் உங்கள் பேச்சை கேட்கல, நீங்கள் சொல்கிறது உங்கள் மனம் கேட்கல. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கலத்தர சுகம் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பிரிந்த நண்பர்கள், பிரிந்த காதலர்கள், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புண்டு. கம்யூனிகேஷன் தொடர்பு கன்னிராசி என்பதற்கு ஆனி மாதம் 1 முதல் 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க. பொய் பெத்தலாட்டம் இனிமேட்டு உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பழைய பாக்கி, பழைய கடங்காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வழியை இனிமேட்டு நீங்கள் பார்க்கலாம். கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவான் சத்துருஸ்தானத்திலே பின்னோக்கி வரும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா காலங்காலமாக இழுத்தடிக்கும். ஒரு 20 வருடம் 30 வருடம் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் பஞ்சாயத்தில் பேசி தீர்த்து முடிவெடுத்துக்கலாம். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குலதெய்வ அருள் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கலாம். உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் உங்களை விட்டு படிப்பு விஷயமா, வேலை விஷயமா, தொழில் விஷயமா பிரிந்து இருக்கக்கூடிய நிலையம் கன்னி ராசி என்பதற்கு சனி பகவான் மூலம் ஏற்படுகிறது. சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது இது சுகக்கேடு தான் ஏற்படுகிறது. உங்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டு மக்களுக்கே இந்த ஆனி மாதம் சுகக்கேடு ஏற்படும். ஒரு இடத்துல கனமழை பொழியும். கனமழை பொழியும் போது விவசாயிகளும் சரி, தாழ்வான பகுதியில் வீடு கட்டி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் ஒரு தொந்தரவான நிலை தான் இந்த ஆனி மாதம் காட்டுகிறது. கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். பாக்கிய குரு. கோச்சாரத்திலே 2, 5, 7, 9ஆம் வீட்டில் குருபகவான் வரும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும். நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் மூலம் பணம் கட்டுக்கட்டாக எண்ணலாம். கன்னி ராசி என்பதற்கு பாக்கியத்திலே குருபகவான் அமர்ந்து
சகல பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார். இந்த ஆனி மாதம் உங்கள் அப்பாவிடம் சாபங்கமாக வாங்கி விடாதீர்கள். உங்கள் அப்பாவிடம் எதிர்வாதம் பேசாதீங்க. உங்கள் அப்பாவை பற்றியே அதிகம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கன்னி ராசி அன்பர்கள், இந்த ஆனி மாதம் உங்கள் தந்தையிடம் சாபம் வாங்காமல் இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்லது. ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் மேற்கே உதயமாகிறார். புதன் சுக்கிரன் கூட்டணி 11வது வீட்டில் இருக்கும்போது ஆனி மாதம் பிற்பாதி கன்னி ராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். கோயில் காரியங்கள், ஆன்மீக சுற்றுலா, நீங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியில் லாபஸ்தானாதிபதி சந்திரன் ஆனி மாதம் 1ஆம் தேதி சஞ்சாரம் செய்கிறார். மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு உண்டு. இந்த மாதம் குழப்பம் இல்லாமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து கன்னிராசி அன்பர்கள் செயல்பட்டீங்கன்னா லாபம் பெற்று விடலாம். உங்களுடைய ஆசைகளை, பேராசையாக இருந்தாலும் சரி, அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.